புத்தகம் 17 அதிகாரம் 6 முதல் வாசிக்கிறோம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரன் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், ஆண்டவர் உங்க மேல அன்பாயிருந்தால், ஆண்டவர் உங்கள் மேல் எப்பொழுதும் கவனமாய் சிந்தையாய் இருந்தால், ஸ்தோத்திரம், உங்கள் சார்பில் நடக்கிறதான காரியங்கள் உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய சபையோடு பிரியமாயிருந்தால், சபைக்கு நடக்கிற காரியம், தேசத்தில் கர்த்தர் பிரியமாயிருந்தால் தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து சிலவைகளை சிந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் ஸ்தோத்திரம் இந்த யோசுவா வந்து சொன்னாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. எட்டி பார்க்க உதவி செய்வார். ஸ்தோத்திரம். வயசாகும் போது நீங்க ஜெபித்ததான ஜெபத்தை காணும்படியாகிலும் கர்த்தர் உதவி செய்வார். அப்படி சொல்லல, ஸ்தோத்திரம், மன்னிக்கணும், அப்படி சொல்லல. என்ன சொல்லுகிறது? அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் ஸ்தோத்திரம் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. சில பெற்றோர்கள் ஜெபிக்கிறவங்க உண்டு, எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தா போதும், எனக்கு ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் நல்லா இருந்த போதும். உங்களோட ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா கேட்டு பிள்ளைகளை நன்றாக ஆசீர்வதிப்பார். உண்மைதான். அதில் ஒரு பங்குள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். எத்தனை பெற்றோருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னார். கர்த்தர் யார் மேல் பிரியமா இருக்கிறார்? கர்த்தர் பிரியமா இருந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை காண சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம். கடைசியாக, செய்தியின் கடைசியாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் மாற, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற, நம்முடைய குடும்பம் மாற நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று 2 காரியங்களை சிந்தித்தோம். ஒன்று, நீதிமொழிகளின் புத்தகம் 11 அதிகாரம் 20 வசனம், மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். ஸ்தோத்திரம். திரும்ப யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, யோபு எப்படிப்பட்டவன்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்தான். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 11:20 சொல்லுகிறது, உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம். ஸ்தோத்திரம். போன வாரம் சிந்தித்தோம், போன நாட்களில் சிந்தித்தோம். ஸ்தோத்திரம். தானியேலை பற்றி சிந்தித்தோம். அப்போ நீதிமொழி புஸ்தகம் உத்தம மார்க்கம் தான் அவருக்கு பிரியம். நம்ம உத்தமமா இருந்தா கர்த்தர் பிரியப்பட்டு நம்மை நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராக கொண்டு போய் அதை நம்முடைய கரங்களில் தருவார். தானியேல் புஸ்தகம் 9 அதிகாரம் 23 வசனத்தில் வாசித்தோம், நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, அதாவது நீங்க ஜெபிக்க தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, அதை நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற அர்த்தத்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஸ்தோத்திரம். தானியேல் அந்நிய தேசத்தில் அடிமையாக இருந்தான். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அந்நிய தேசத்தில் பாபிலோன்ல அடிமையா இருந்தான். ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் வேலை கிடைச்சு போகல, இங்கிலாந்துல வேலைக்காக போகல, சவுதியில ஸ்தோத்திரம் நல்ல கவர்மெண்ட் அப்பாயின்மெண்டோட வேலைக்கு போகல, அடிமையாக களவாய் பிடித்து கொண்டு போனார்கள். பிடித்து கொண்டு போனா கொல்லலாம், அவங்களை எதுவும் செய்யலாம். ஸ்தோத்திரம். அந்த ராஜ்யத்திற்கும் இவர்களை வாங்குகிறார்களோ அவர்களுக்கு உரியது என்னவும் செய்யலாம். அப்படிப்பட்ட தானியேல் அந்த இடத்துல போனாலும் தான் கஷ்டப்படுகிற நிலைமைகளை உணர்ந்து தனக்கு இல்லாத காரியங்கள், ஸ்தோத்திரம், ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அந்த நேரத்திலும் கர்த்தரோடு உறவாடுகிற, அதாவது ஜெபிக்கிற நல்ல ஒரு தெய்வ மனிதனாக காணப்பட்டார். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த தேசம் இல்ல, உற்றார் ஊரவர்கள் யாரும் இல்ல, வீட்டுக்காரங்க யாரும் இல்ல, வேலை இல்ல, வருமானம் இல்ல, ரொம்ப கஷ்டத்தோடு இருந்த போதிலும் கூட அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறவனாக காணப்பட்டதனால தேசத்தின் அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த தானியேல் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ண துவங்கின போது கர்த்தர் தூதனை அனுப்பி சொன்னார், ஸ்தோத்திரம், நீ எனக்கு பிரியமா இருக்கிறதுனால நீ ஜெபம் பண்ண துவங்கின போதே உனக்கு கட்டளை பிறந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய், தேவனுடைய பாதையில் நடக்கிறவர்களாய், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கர்த்தர் விரும்புகிற வேதத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கை முறைகளை நீங்கள் வாழ்ந்தால் ஜெப அறை துறக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்.
ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை மனதில் வைத்து இந்த காம்பவுண்டுக்குள்ள வரும்போதே கர்த்தருடைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில காண்பீங்க. வியாதியோடு இருப்பீங்க, ஜெபம் பண்ணுகிறதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய வியாதிகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. தானியேல் ஜெபம் பண்ண துவங்கின போது அவனுக்காக கட்டளை வெளிப்பட்டது. அவனை கர்த்தர் உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தினமும் ஒருவேளை ஜெபிப்பவராக காணப்படுவோம். ஸ்தோத்திரம் இருக்கிறதான இடம், அந்த இடத்திற்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்து ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறது போல பாவித்து ஸ்தோத்திரம் மனசுல வச்சு ஜெபம் பண்றது. அப்படி தினந்தோறும் 3 வேளை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணதில் அவர்களுக்கு கட்டளை பிறந்தது. இப்படி 3 காரியம். 1, தினமும் ஜெபிப்பாங்க. கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக உத்தமமாக நடந்தார்கள். ஆலய ஆராதனைகளை நேசிப்பார்கள். நாங்கள் எருசலேமில் இருந்த ஆலயத்தில் போய் ஜெபித்திருப்போம், ஜெபாலயத்தில் போயிருப்போம். ஆனால் இப்போ பாபிலோனில் எங்களுக்கு ஒரு இடம் போக முடியாது. இங்கே ஆலயம் இல்லை, இங்கே தேவ பிள்ளைகள் இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல பயபக்தியோடு இருந்ததுனால ஸ்தோத்திரம். தானியேல் ஜெபம் பண்ண துவங்கின போது தானியேல் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடினால் தானியேலுக்காக கர்த்தருடைய கட்டளைகள் பிறந்தது. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பானது அல்ல என்கிறீர்களே. அதை நீங்கள் உன் அதிபதிக்கு செலுத்த அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். போன நாட்களில் நம்ம சிந்தித்தோம். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் விருப்பமானபடி நம்ம ஆராதிக்கலாம் ஆண்டவரை. கவனிக்க, நம்ம சௌகரியம், நம்ம வசதியை பொறுத்து ஆண்டவரை நேசிக்கலாம். ஆண்டவரெலாம் இருக்கட்டு. சபை ஆராதனை ஆண்டவர் கொடுக்கிறது, ஊழியம் செய்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது எல்லாம் இருக்கட்டு. ஜபம், தனி ஜபம், குடும்ப ஜபம் நம்ம வசதி போல் நமக்கு இருந்தால் செய்வோம். அல்லது நமக்கு ஸ்தோத்திர வசதியாக இருந்தால் செய்வோம். அப்படிப்பட்டவர்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்ததும் அது பொல்லாப்பல்ல, கால் ஊனமானதை நசல் பிடித்ததை கொண்டு வந்தது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. ஸ்தோத்திரம். அசால்ட்டா நம்ம இருக்கிறோம், வசதி போல செய்வோம் அப்படி நீங்க நினைக்கிறீங்களே. கர்த்தர் சொல்லுகிறார், உங்க நாட்டில் உள்ளதான காரியங்கள் அப்படி தானே செய்வீங்க. என்னோடும் உங்களோடும் கர்த்தர் கேட்கிற காரியம். ஸ்தோத்திரம். ஆலய ஆராதனைகள் நிர்விசாரமா, ஜபத்தை நிர்விசாரமா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஒரு பொறுப்பில்லாம இருக்கிற ஸ்தோத்திரம் யாரோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உலகத்து காரியம் இப்படி தானே செய்வீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போகும், அதான் தெளிவா சொல்லி இருக்கிறது. உலகத்தின் அதிபதியோடு இப்படி தானே செய்வீங்க, உங்க காரியம் சொன்ன இப்படி தானே செய்வீங்க. ஸ்தோத்திரம். இல்லையே, கவனிங்க. ஸ்தோத்திரம். உன் முகத்தை பார்ப்பானோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்படி உலகத்தை இங்க செய்ய போனா ஆண்டவர் கேட்பாரா? அல்ல இதுக்கு லேட்டாக வந்தவங்களை உங்களை குறித்து நான் சொல்லுகிறேன்னு சொல்லலை. ஸ்தோத்திரம். புரியும்படி சொல்லுகிறேன். உங்களை யாரையும் நான் குற்றப்படுத்தி சொல்லுகலை. ஆராதனைக்கு டைமுக்கு நம்ம போக முடியலை, உலக காரியத்துக்கு டைம் போகாமல் இருக்க முடியுமா? ஸ்தோத்திரம். 2 நாள் பார்ப்பாங்க, 3 நாள் வெளியே தள்ளுவாங்க, 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் இப்படி போனால் அடுத்து வேலை இருந்தே தூக்கிடுவாங்க. அவங்களுக்கே அது பிரியமில்லை, அவங்களுக்கே அது சரியில்லாமல் தோன்றுகிறதுன்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற முறையில்லாத நிலைமைகள் இருந்தால் கர்த்தருக்கு எவ்வளவு கோபமாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கைகளை ஒழுங்குபடுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15:22 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திரம் பலிகளும் ஆட்டுக்கடாக்கள் நினவும் அதான் பிரியம். ஸ்தோத்திரம். சிலர்கள் நல்லா ஆராதிப்பாங்க. இங்குள்ள யாரும் அப்படி கிருபையினால இல்லாமல் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். நல்லா ஆராதித்து வந்துவிட்டு வேலை இடத்துல கடிக்கிற நாய் போல நிற்பாங்க, குடும்பத்தில் ஆக்ரோஷமாக எழும்புகிற சிங்கத்தை போல நிற்பாங்க. அப்படி ஒன்றும் இருக்க வேண்டாம். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதரை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திரம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பிரியமா இருக்காது. இங்க நல்லா ஆராதிச்சு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வெளியில போய் வாழ்ந்தா அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. எபிரேயர் எழுதின நிருபம். ஸ்தோத்திரம். சீக்கிரமா எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது போதும். ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது
கூடாத காரியம் முடியவே செய்யாது. ஸ்தோத்திரம். பிரியமா இருக்க முடியாது. நீங்க நினைக்கலாம் வேற ஏதாவது 10 காரியத்தில் 9 காரியம் ஒழுங்கா செய்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்கலாம் என்று சொல்லி முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், முடியவே முடியாது. விசுவாசம் உள்ளவர்களாக மாறுவோம். ஆகாய் 1:8 ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1:8 நீங்கள் மலையில் மேல் ஏறி மரங்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதிலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆலயத்தை கட்டுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றட்டும். ஒரு ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோம். பிள்ளைகளும் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆலயத்தை கட்டுகிறவர்களாக கை உயர்த்துற எல்லா கரங்களையும் கர்த்தர் அபிஷேகிக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆலயத்தை நம்ம கட்டணும், நம்ம தான் கட்டணும். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின் அடுத்த பகுதி நல்லா சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன். ஸ்தோத்திரம். பணம் கொடுக்கறத சொல்லலை, கவனிங்க. அதிலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தை கட்டினா, ஆலயத்தின் எல்லா காரியங்களும் நம் முன் நின்று காரியங்களை நடப்பித்தால் கர்த்தருடைய மகிமை விளங்கும். ஸ்தோத்திரம். என்ன விளங்கும்? ஆலயத்தை சாலமோன் பிரதிஷ்டை பண்ண போது ஆலயத்தை கர்த்தருடைய மகிமையின் மேகம் மூடினது. அது முடிஞ்சு என்ன நடந்தது? வந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண போது, கர்த்தருக்கான பணிவிடை செய்த போது ஜனங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அங்கேயும் பெனிஃபிட் நமக்கு தான். ஸ்தோத்திரம். அங்கேயும் பெனிஃபிட் உங்களுக்கு தான். மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அங்கேயும் ஆண்டவருக்கு அல்ல, நமக்கு தான் பெனிஃபிட். ஸ்தோத்திரம். ஆலயத்தை கட்டுகிறவர்களாக மாறுவோம். ஆலயத்தை கட்டணும். ஸ்தோத்திரம். போன நாட்களில் சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படி சொன்னேன். ஆலயத்துக்குரியவைகளை நம்முடைய காரியமாக, நம்முடைய வீட்டு காரியங்களாக நாம் நின்று செய்கிறவர்களாக மாறணும். இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். கொலோசியர் 3:20. கொலோசியர் 3:20. பிள்ளைகளே, உங்களை ஸ்தோத்திரம் உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. சங்கீதம் 69:30-31. சங்கீதம் 69:30-31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எசேக்கியேல் எழுதின புத்தகம் 3 வசனங்களை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். 3 வசனங்களை, வெறும் வசனங்களை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். எசேக்கியேல் 18:23. எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய மனுஷன் சமீபத்தில் ஏதோ ஒரு குரூப்பில் வந்து கர்த்தர்கள் இருந்ததான சாம் ஜெபத்துறை ஒரு சம்பவத்தை சொன்னார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு நபர் திருநெல்வேலி பக்கத்தில் அங்கே நின்று ஊழியம் பொது தெருவில் நின்று இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தார். இயேசு நல்லவர், உங்களை ரட்சிக்கிறார், இயேசு தான் மெய்யான தெய்வம், அவர் முறையை செய்து வருகிறது போல செய்து கொண்டே வந்தார். 3 பேர் வந்தாங்க. 3 மீசையை முறுக்கிட்டு திடகாத்திரமான வாலிபர்கள் சகோதரர்கள் வந்து 3 பேரும் பலார் அடி விட்டாங்க. அடியோடு கீழே விழுந்தாராம். கீழே விழுந்து தொடச்செடுத்து ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும், செய்தியில் சொன்னது. ஸ்தோத்திரம். நான் அந்த கிளிப்பை மட்டும்தான் பார்த்தேன். அந்த பாஸ்டர் உடனே வீட்டுக்குள்ளே வந்து கோபமாக அறையெல்லாம் பூட்டி, பட்டாருன்னு பூட்டாமல் பூட்டி ஸ்தோத்திரம் வந்திருந்து ஆண்டவரோட கோபமாக ஜெபம் பண்ணாரா. நான் எனக்கு காரியமாக போனேன், உமக்கு காரியமாக போய் இயேசு கிறிஸ்துவ மெய்யான தெய்வம் என்று அறிவித்து கொடுக்கும்போது அவன் எப்படி என்னை அடிக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் என்னை கவனிங்க. ஸ்தோத்திரம். நான் இங்கே தான் நிற்கேன். நீங்கள் என்னை எப்படி அனுமதித்தீங்க? நீங்கள் அவனை எப்படி அனுமதித்தீங்க? எப்படி விடலாம்? ஆண்டவரோடு பலவந்தம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாரா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசாமல் இருந்தாரா. கொஞ்ச நேரம் தாண்டி ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரோடு ஃபைட்டிங் நடந்துகிட்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்கள் காரியம், உங்கள் சுவிசேஷம் தான் சொன்னேன், எனக்கு எப்படி நடந்தது? ஃபைட்டிங் நடந்து கொண்டே இருந்த வேளையில் ஸ்தோத்திரம். அடுத்து நடந்து கொண்டு இருந்த வேளையில் யாரோ கதவு தட்டினாங்களாம். கதவு தட்டின வேளையில் ஒருத்தர் ஓடி வந்து சொன்னாராம், ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு மனசுக்கு பாரமாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, நான் தான் உங்களை அடித்தவேன்னு சொன்னாராம். ஸ்தோத்திரம். பாருங்க எத்தனை நேரம் ஆச்சு, கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. ஸ்தோத்திரம். அப்போ அவர் காரியத்தை பற்றி விசாரித்த வேளையில் உங்களை அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே போன வேளையில் ஒரு பெரிய பஸ் ஒரு லாரி வந்து அப்படியே எங்கள் 3 பேரில் ஒருத்தனை அடித்து அவன் அந்த இடத்துல செத்து போனான். ஸ்தோத்திரம். இன்னொருத்தன் இந்த சம்பவங்களை பார்த்து அவன் தன்னுடைய சொந்த நண்பன் இப்படி நடந்ததை பார்த்து அவனுக்கு புத்திக்கு சுவாதீனம் இல்லாத போய் ஏதோ பிதட்டி கொண்டிருக்க மனநிலை அவன் பாதித்து விட்டான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னு ஓடி வந்தான். எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நம்முடைய காரியங்கள் ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு ஏதோ வாழ்க்கையில் சம்பவித்ததுன்னு சொல்லி ஆண்டவர் சும்மா இருக்காம காரியம் செய்தால் துன்மார்க்கன் சாகிறது. நான் இந்த சாகிறத சொல்லலை, சுவிசேஷம் அறிவிக்கப்படாம இயேசுவை பற்றி அறியாம சாகிறது நம்ம சில வேளை அசால்ட்டாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம்.
எனவே சுவிசேஷ ஊழியமாக போக வேண்டும். முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதும் அல்லவோ எனக்கு பிரியம். இந்த ஜனம் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுவோம். அதற்கான காரியங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஜெபம் கர்த்தருக்கு பிரியம், ஆண்டவருக்கு இஷ்டம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியாணி இஷ்டம் இல்லை, ஆண்டவருக்கு சிக்கன் இஷ்டம் இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம நல்ல ஆடை வஸ்திரங்கள் நம்மை அழகுபடுத்துகிறது. ஸ்தோத்திரம். நமக்கு விருப்பம் உள்ளது போல நம்மை அலங்கரிக்கிறது, அதெல்லாம் விருப்பம். கர்த்தருக்கு எது பிரியம்? செம்மையானவர்கள் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஸ்தோத்திரம். ராமன் சொல்லுங்க. அப்படியே கேட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறது போல இருக்கிறது. செம்மையானவர்கள் ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருக்கு ஒரு காரியம் பிரியம்னு சொன்னால் ஓடி வந்து காரியங்களை செய்வார். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் பிரியமா ஏற்றுக்கொள்கிறாரா? கவனிங்க. எல்லாரும் ஒன்று சிந்திங்க. மன கண்களில் ஸ்தோத்திரம், மனதில் சிந்தித்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஜெபம் ஆண்டவர் பிரியப்படுகிறாரா? ஸ்தோத்திரம். செம்மையானவர்கள் ஜெபம் தான் கர்த்தருக்கு பிரியம். கடைசியாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24:1. எண்ணாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஸ்தோத்திரம். பிலேயாம் கண்டார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு எது பிரியம்? ஸ்தோத்திரம். பல காரியங்கள் பார்த்தோம். ஜெபம் பண்ணணும், ஒழுங்காக ஜெபம் பண்ணணும், நல்ல வாழ்க்கைகளை அமைக்கணும், எல்லாம் கவனித்துட்டே இருக்கோம். இப்போ கடைசியாக ஸ்தோத்திரம் என்ன வசனம் சொல்லப்படுகிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எண்ணாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இங்கே வந்திருக்கிற ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஸ்தோத்திரம், துன்மார்க்க நிலைமைகளை விட்டு சன்மார்க்கனாய் ஸ்தோத்திரம் சத்தியத்திலே நடக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஸ்தோத்திரம். வேற ஒன்றும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். உங்கள் குடும்பம் கடன் இல்லாமல் இருக்கணும். சகோதரி, உங்கள் புருஷனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும். உங்கள் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சிறந்து இருக்கணும். நீங்கள் எண்ணுகிறதை விட, நீங்கள் போராடி ஜபிப்பதை விட, நீங்கள் கேட்டுக்கொள்கிறதை விட, உங்கள் திட்டத்தை விட உங்கள் குடும்பத்தை மேலே 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 உயர்த்தி வைக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம். கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம். வேகமாய் அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. காலேபும் யோசுவா சொன்னாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எல்லாம் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் இருக்கிறது. கர்த்தர் அதனது காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். உங்களுக்குரியதை, உங்கள் சந்ததிகளுக்குரியதை, நம்முடைய சபைக்குரியதை, இந்த ஊழியத்துக்கு உரியதை, நமக்குரியதை எல்லாம் செய்து வைத்திருக்கிறார். அது கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும்? நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டால். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டால் ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கர்த்தர் தருவார். உத்தம மார்க்கத்தை உடையவர்களை தான், உத்தம மார்க்கத்தை தான் கர்த்தருக்கு பிரியம். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற தானியேலை போன்றவர்களை கர்த்தருக்கு பிரியம். அவர்கள் ஜெபிக்கும் போது கட்டளை பிறக்கும். ஹல்லேலூயா. நமக்கு நிசாரமாய் அற்பமாய் தோன்றுகிற காரியம், கர்த்தருடைய காரியங்களை அற்பமாய் நினைத்தால் அது அல்ல. உலகத்தானுக்கு அதுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது போல எனக்கும் அது பிரியமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்ற ஆராதனைகள், நிர்விசாரமான வாழ்க்கையின் அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாம் மாற கர்த்தர் உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் ஆராதனைகளை விட, உங்கள் பலியை விட, நீங்க கொடுப்பதை விட, உங்களுடைய வாழ்க்கையை விட, எல்லாவற்றை விட கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு பிரியம். கீழ்ப்படுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம் மட்டும் போதாது, ஜெபத்தின்படியே கர்த்தர் செய்து தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மலையில போகணும், மரங்களை கொண்டு வரணும், ஆலயத்தை கட்டணும். இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப அன்பால், ஐக்கியத்தினால், நல்ல வார்த்தைகளினால், பொருட்களினால், ஸ்தோத்திரம், நமக்கு கர்த்தர் தந்தவைகளினால், கர்த்தர் தந்த தரிசனங்களை நிறைவேற்ற, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற, இந்த தேசம் ரட்சிக்கப்பட ஆலயத்தை கட்ட நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆலயத்தை கட்டும் போது கர்த்தரில் பிரியப்பட்டு கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது நாம்
நாளை முதல் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, கல்வி ஸ்தாபனங்களுக்கு போகிற பிள்ளைகளோடு நான் சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, எல்லா நாளிலும் நான் பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன். அது கர்த்தருக்கு பிரியம், இது கர்த்தருக்கு பிரியம், ஆண்டவருக்கு விருப்பம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சித்தம் என்னவென்று அறியுங்க, ஆண்டவருக்கு என்ன விருப்பம் என்ன அறியுங்க, கர்த்தருக்கு பிரியம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு திரும்ப பிழைப்பதல்லவோ கர்த்தருக்கு பிரியம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். துன்மார்க்கன் சாகிறது கர்த்தருக்கு பிரியமே அல்ல. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, ஆனால் செம்மையானவருடைய ஜெபமே அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் அவர்களை கானானுக்கு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவருடைய கையில் கர்த்தர் கொடுத்தார். இந்த அளவும் இன்னைக்கு இந்த காலை நேரம் இந்த 11 மணிக்கு கூட உலகத்தில் எல்லா நாடுகளை விட, எல்லா ஜனத்தை விட உயர்த்தப்பட்டவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் யாராலும் எளிதிலும் மேற்கொள்ள முடியாததுமாய் இருக்கிற தேவ ஜனத்தை போல, இஸ்ரவேல் ஜனத்தை போல கர்த்தர் மாற்றினார் என்று சொன்னால், உங்கள் மேல் உச்சிதமான நன்மைகளால் கர்த்தர் உங்களை இந்த வாரத்தில் நிரப்புவாராக என்று வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.